ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், மகாநதி ஃபேன்ஸ் வந்து நேற்றுலேருந்து ரொம்பவே வருத்தத்தில் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னதான் எபிசோட்ஸ் ஒரு பக்கம் நல்லா போயிட்டு இருக்கு, நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாலும் நேற்று ரிலீஸ் ஆன டிஆர்பி வந்து எல்லாருமே ஒரு பக்கம் சேடாக சொல்லியிருக்கு அப்படின்றது தான். எஸ், டிஆர்பியில் ஒரு பெரிய டவுனு. அதாவது சீரியலுடைய ட்ராக் நார்மலாக போயிட்டு இருக்கு, ஒரு வாரம் டவுன் ஆகுதுன்னா பிரச்சனை கிடையாது. பட் இந்த மாதிரி ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக்கு, ஸோ போன வாரம் எபிசோட்ஸ்லாம் ஒவ்வொன்றும் அப்படி எடுத்து வச்சிருந்தாங்க. பட் அந்த எபிசோட்ஸ்க்கு வந்து ரேட்டிங்ஸ் டவுன் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான். அர்பன் ரேட்டிங்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் வீக் வந்துட்டு 4.9 வந்து வாங்கியிருந்தாங்க. பட் இந்த வாரம் வந்துட்டு 4.6 தான். ஸோ 0.3 கிட்ட டவுன் ஆயிருக்கு. அதே போல அர்பன் பிளஸ் ரூரலில் லாஸ்ட் வீக் 4.38, இந்த வாரம் வந்து 4.09. ஸோ அங்கேயுமே வந்துட்டு ஒரு 0.3 கிட்ட தான் டவுன் ஆயிருக்கு அப்படின்றது தான். ஸோ நார்மலாக போயிட்டு இருக்குன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் ஹை வோல்டேஜ் ட்ராக்ஸ் வச்சு நீங்கள் இன்க்ரீஸ் கூட ஆகலைங்க. நான் ரொம்பவே எதிர்பார்த்தேன் 5+ மேலே வந்திருக்கும் இந்த முறையாச்சும் அர்பனில் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுவுமே அச்சீவ் பண்ணல. சரி, அச்சீவ் தான் ஆகலைன்னு பார்த்தா இங்கேயுமே வந்து ரேட்டிங்ஸ் டவுன் ஆயிருக்கு அப்படின்றது தான். ஸோ ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு பெருசாக பேசுகிறோம், நல்லா போயிட்டு இருக்கு ஒரு சீரியல் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்குமே கொஞ்சம் டிமோட்டிவேட்டடாக இருக்கும். இப்போ நானுமே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், ஸோ நல்லா பேசி எனக்கு பிடிச்ச ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா அது வந்து பர்டிகுலராக அந்த டைம் ரீச் ஆகலை, எனக்குமே கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். அந்த மாதிரி தான் வந்துட்டு அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்குமே அவங்க ரொம்ப எதிர்பார்த்துருப்பாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய எஃபோர்ட் போட்டு ஒவ்வொரு சீனுமே பார்த்து நடிச்சுட்டு பட் கண்டிப்பாக அதுக்கான டிஆர்பி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஹோப் நெக்ஸ்ட் வீக்கில் இம்ப்ரூவ் ஆகுதான்னு பார்க்கலாம். சம் அதர் இஷ்யூஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஐபிஎல் மேட்சஸ் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா 7 o'clock மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறது இல்லை. ஸோ அதுவுமே மேபி இஷ்யூஸாக இருக்கலாம். ஸோ அதுவும் இல்லாமல் வீக் டேஸ்லையும் ஐபிஎல் மேட்சஸ் கிடையாது. ஸோ என்ன பிளான், என்ன இஷ்யூ அப்படின்றது தெரியல. ஆப்போசிட்ல ஏதாச்சும் இஷ்யூன்னு கேட்டிங்கன்னா அந்த பக்கம் ஏதாச்சும் ஹை வோல்டேஜ் ட்ராக்ஸான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு ரேட்டிங்ஸ் அந்த பக்கமே இல்லை. ஸோ எல்லா பக்கமே டவுனில் தான் இருக்குது. ஸோ ஒருவேளை பவர் கட் இஷ்யூஸ் அந்த மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா ஹை வோல்டேஜ் ட்ராக்ஸ் வந்து இயர்லி மார்னிங் அப்லோட் பண்ணிடுறாங்க இல்லையா. ஸோ நார்மலாக கூட ஒரு சில நாள் வீட்டிலே பார்த்துக்கலாம் நினைப்பாங்க, வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த மாதிரி ஹை வோல்டேஜ் ட்ராக்ஸ் வரும்போது ஆடியன்ஸ் வந்து ரொம்ப கியூரியஸில் மார்னிங்கே போய் ஹாட் ஸ்டார் ஓப்பன் பண்ணி பார்க்கவும் நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்தாங்க அப்படின்னா ஈவினிங் சார் நம்ம தான் காலைல பார்த்துட்டோமே, இப்போ நம்ம லேட்டாக கூட வீட்டுக்கு போவோம், லேட்டாக கூட ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், ஸோ நம்ம வேறு சேனல் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஈஸியாக அதை விட்டுறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ முன்னதான் வந்துட்டு பாரதி கண்ணம்மா, பாண்டியன் ஸ்டோர்ஸ்லாம் டெலிகாஸ்ட் ஆகும்போது இந்த மாதிரி ஹை வோல்டேஜ் ட்ராக்ஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் லேட்டாக வந்து எபிசோடு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் ஈவினிங் வந்து ஓரளவுக்கு பார்த்துருவாங்க. இப்போ நானே கூட ஒரு 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்னா என்னால் பார்க்க முடியாது, நான் ஆஃபீஸ் போயிடுவேன். ஸோ ஈவினிங் வந்து தான் பார்த்தாகணுன்ற ஒரு கட்டாயம். ஸோ இது இல்லை மார்னிங் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா நான் மார்னிங்கே பார்த்துட்டு போயிடுவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி இந்த ஹாட் ஸ்டாரை இந்த மாதிரி ஹை வோல்டேஜ் ட்ராக்ஸ் வரும்போது மட்டும் கொஞ்சம் மாற்றி வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்ன, உங்களுக்கு இந்த மாதிரி எதனால இந்த டிஆர்பி குறைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வீடியோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.